ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஸ்விங் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட் பவுலர் வச்சு ரைட் ஹேண்டரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டரையும் கொண்டு வரேன். ஓகே, இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்றதை நான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை BuyMode ஷாப்பிங் ஆப். BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. ஆப்க்கான லிங்க்கையும் ஸ்பான்சர் கண்டினியூ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரியல் கிரிக்கெட் 20 ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நான் குயிக் மேட்ச் கொடுத்துக்கிறேன். பழைய மேட்ச் விளையாடுறவங்களுக்கு கிரிக்கெட் நான் நோட்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்படியே கொடுக்குறேன், ப்ளே கொடுக்குறேன். அவங்க இந்த டீம் அப்படியே இருக்கட்டும். பிச்சு வந்து இந்த வாட்டி ஆஸ்திரேலியா எடுத்துக்கிறேன். ஈஸி மூடு இருக்கட்டும், 2 ஓவரே இருக்கட்டும், க்ரீன் பிச்சே இருக்கட்டும், ஸ்கிப் அண்ட் ட்ரேஸ்லேயே இருக்கட்டும். இந்த வாட்டி நான் ஈவினிங் வேணாம், ஆஃப்டர்நூன் சூஸ் பண்ணி ப்ளே கொடுக்குறேன். ஓகே, ஹர்ஷ்தீப் சிங் ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்டர் இருக்கார். ரைட் ஹேண்டர் பும்ரா கொண்டு வந்துட்டு ப்ளே கொடுக்குறேன். அவங்க பிளேயிங்கில் அப்படியே இருக்கட்டும், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிக்சர் வந்து பிச்சு க்ரீன் பிச்சு. ஓகே, ப்ளே கொடுத்துட்றேன். டாஸில் வந்து ஹெட் சூஸ் பண்ணி வந்த வாட்டி. ஓகே காய்ஸ், இந்தியா வந்து சாம்பியன் ட்ராஃபி அடிச்சுட்டாங்க. இந்த கப்பை வந்து நம்ம 12 வருஷம் கழிச்சு அடிச்சிருக்கோம். உண்மையிலே ஒரு நல்ல பெருமை. ஓகே, டாஸ் ஜெயிச்சது நான் பவுலிங்காக எடுத்துக்கிறேன். இது ஆப்போனண்ட்டோட பிளேயிங் 11. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகே, இதை நம்ம பிளேயிங் 11 ப்ளே கொடுத்துருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நேஷ்னல் ஆந்தம் 2 ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த வாட்டி லெஃப்ட் ஹேண்டர் ஹர்ஷ்தீப் சிங்குக்குள்ளே கொண்டு வரேன். அம்பையர் உள்ளே வராங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபீல்டர்ஸ் உள்ளே வராங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன்ஸ் உள்ளே வராங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பவுலர் கரியர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன் கரியர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கவுண்டோனையும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபீல்டிங் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு பால் அவுட் ஸ்விங் எப்படி போடுறதோ பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ப்ரோ ஜாய்ஸ்டிக் வச்சு ஓகே கொடுத்துக்கிறோம். இதில் அவுட்டுன்னு போட்டிருப்பீங்களா, இதுதான் அவுட் ஸ்விங். இதை நம்ம இப்படி இழுத்தோம் அப்படின்னா ஸ்விங் ஆகும். இல்லை எங்களுக்கு வேணாம் அப்படியே இருக்கணும் அப்படின்னா போட்டு இந்த வாட்டி நான் ஸ்லோவாக போடுறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். சிங்கரோட பார்த்தாரு, டாட் ஆகிடுச்சு. இந்த அதே மாதிரி கொஞ்சம் லென்த்தை மாற்றி ஸ்லோவாக போடுறேன். அதே தான் பார்க்குறாரு. ஓகே, இந்த ப்ரோ ஜாய்ஸ்டிக் கரெக்டாக வச்சு இன்னும் கொஞ்சம் லென்த்தை மாற்றி கொஞ்சம் ஸ்விங்கை விட்டு ஸ்பீடாக விட்டு பார்ப்போம். டாட் ஆகிடுச்சு. உண்மையிலே நல்லா போகிறாரு ஹர்ஷ்தீப் சிங்கு. இந்த வாட்டி கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்து ஸ்பீடாக போட்டு பார்ப்போம் காய்ஸ். ஓகே, நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நிறுத்திட்டார். அந்த கொஞ்சம் பவுன்ஸ் மாதிரி போட்டு பார்ப்போம். டாட் ஆகிடுச்சுங்க. ஹர்ஷ்தீப் சிங் உண்மையிலே நல்லா போட்டிருக்காரு கைஸ். ஸ்லோவாகவே போட்டிருக்கேன். தூக்கி அடிச்சிட்டாரு கைஸ். 4 6 கேட்சா 4ன்னு நினைக்கிறேன். 4. ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் பும்ராவை கொண்டு வரேன். ஃபீல்டிங்லாம் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அவுட் ஸ்விங் பவுலிங் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்டி உள்ள இறக்கும். இதில் பாருங்கள், இல்லை லெஃப்ட் ஹேண்டருக்கு இப்படி போச்சு. இப்போ ரைட் ஹேண்டருக்கு பாருங்கள், அவுட் இந்த சைடு இருக்குது. நல்லா ஸ்விங் கொஞ்சம் ஸ்பீடாக இறக்கி பார்ப்போம். தூக்கி அடிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு பாலே 6ன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 6 போயிடுச்சு. அப்போ யாக்கர் நம்ம ட்ரை பண்ண வேணாம். ஸ்டெம்ப்லேயே தூக்கிட்டாருங்க பும்ரா. செம்ம ரிவெஞ்சு கைஸ். இப்போ நம்ம சேனலில் ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கண்டென்ட்டை மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உதாரணத்துக்கு போன வீடியோவில் வந்து நம்ம இன்ஸ்விங் பார்த்தோம். அந்த இன்ஸ்விங் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போடலாம் கைஸ். ஓகே, 6 அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்.
நல்லா பட்டுச்சு பேட்டில். ஆமாம், 6 போயிடுச்சு கைஸ். இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுக்க பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பால் 6 அடிக்கிறார் ஸ்டீவன் ஸ்மித், செகண்ட் பாலும் 6. நல்லா கனெக்ட் ஆகுது கைஸ் ஒரு பேட்டில். லைனில் போட்டாலே கனெக்ட் ஆகுது. கொஞ்சம் வெளியே போட்டு பார்ப்போம். வந்துட்டார். ஒய்டா இல்லை, டாட் பால். அப்போ வெளியவே போட்டுக்குவோம். மினிமா போட்டிருக்கோம் கைஸ். இந்த லாஸ்ட் பால் கனெக்ட் ஆகுது. ஓகே கைஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.